ஆணுறை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பதிவொன்றை சுகாதார அமைச்சு அதன் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டது. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். ஆணுறை பயன்பாட்டை ஊக்குவிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு அண்மையில் வெளியிட்ட பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவசர கருத்தடை மாத்திரைகளை நம்புவதற்கு பதிலாக ஆணுறைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்பதை வலியுறுத்தும் வகையில் அந்த பதிவு அமைந்திருந்தது. அந்த பதிவை மக்கள் மேலும் விளக்குவதற்காக ஒரு படமும் இணைக்கப்பட்டிருந்தது. படத்தில் பாலத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு குறுகிய பலகை பாதையை கடக்க முயற்சிக்கும் ஒரு மனிதனின் படம் இடம்பெற்றிருந்தது. அதாவது அது பாதுகாப்பற்றது என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருந்தது. இதுவரை பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆனால் பலகை பாதையை கடக்கும் மனிதராக அமைக்கப்பட்டிருந்த உருவம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் உருவத்தை ஒத்திருப்பதாக ஒரு கோஷம் எழுந்தது. அதுவும் சில காலங்களுக்கு முன்னர் பொது நிகழ்வொன்றின் போது அவர் தற்காலிகமாக பாலம் ஒன்றை கடக்க எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றே அந்த படத்திற்கு ஒத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சுகாதார அமைச்சு ஆரம்பத்தில் அந்த படத்தை நீக்கியது. பின்னர் ஆணுறை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் அந்த பதிவும் அகற்றப்பட்டது. உண்மையாகவே அந்த படத்தை உருவாக்கியவர் சஜித்தை மனதில் வைத்துத்தான் அதை செய்தாரா அல்லது தற்செயலாக அப்படி அமைந்து விட்டதா என்பதை சம்பந்தப்பட்டவர்களே அறிவார்கள். ஆனால் அது தற்செயலாக உருவாக்கப்பட்ட படம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக உள்ளது. இது சஜித்தை வைத்து குசும்புத்தனமாக செய்யப்பட்டிருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அசிங்கமாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 70 வருடத்தில் அனுர செய்த பெரும் சாதனை. இலங்கையில் 7 தசாப்தங்களுக்கு பின்னர் மாபெரும் சாதனை ஒன்று இடம்பெற்றுள்ளது. அனுர அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் ரூபாலி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் 187வது இடத்தில் இருந்த இலங்கை 102வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் 1.7 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது. அத்துடன் அனுர அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று வந்ததை தொடர்ந்து இந்த வருடம் அவர்கள் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் பெரும் மர்மங்களும் சிக்கலும் மறைக்கப்பட்ட பல விடயங்கள் காணப்படுவதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவிக்கின்றது. அந்த அமைப்பின் அழைப்பாளர் தரித்து உடுவரகெதிர தெரிவித்துள்ளதாவது, கோட்டபாய ஆட்சியில் இருக்கும் போது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சென்று அச்சுறுத்தல்கள் செய்து தங்களுக்கு சார்பானதாக 2021 ஆகஸ்ட் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் முதல் சாட்சியாளரான ரோஹான் குணரத்ன மற்றும் இரண்டாவது சாட்சியான ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே. ஆனால் ஈஸ்டர் தாக்குதலில் சூத்திரதாரியின் பெயரை எழுதி கொடுத்த இந்நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் DWRP செனவிரத்ன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் CID பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஷானி அபேசேகர ஆகியோர் சாட்சியங்களில் விடுவிக்கப்பட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் ஒரு சதி திட்டம், அது ராஜபக்ஷ குடும்பத்தினர் செய்தது என நாடாளுமன்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வாய்க்கிலிய பேசிக்கொண்டு ராஜபக்ஷ தாக்கல் செய்த வழக்கை கொண்டு செல்கின்றார். 2021 ஆகஸ்ட் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 21,000 குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு கொழும்பு 7 பௌத்தாலோக மாவத்தை NC76 அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்று வருகின்றன. இத்தாலிய விசா இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்ட இலங்கை இளைஞன் நாடு கடத்தப்பட்டுள்ளார். அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் குறித்த இளைஞன் சிக்கிய கைது செய்யப்பட்ட இளைஞன் புத்தளம் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் 8ஆம் தேதி குறித்த இளைஞன் ரயில் நிலையத்தில் நின்ற போது அவரது ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு வாழ்வதற்கான விசாவினை காண்பிக்க தவறிய நிலையில் கைது செய்யப்பட்டார்.